தேனி மாவட்டத்தில் மக்களால் அடித்து நொறுக்கப்பட்ட வாழையத்துப்பட்டி டாஸ்மாக் கடை வழக்கம் போல் இன்று திறக்கப்பட்டது. அந்த கடையை மூட வாய்ப்பு இல்லை என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. தேனி அருகே உள்ள வாழையாத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள மதுக்கடையினால் தங்களுக்கு பல்வேறு இடர்கள் ஏற்படுவதாகவும் இந்த மதுக்கடையினால் பல்வேறு பிரச்சனை சந்தித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சொல்றாங்க. மேலும் இந்த மதுக்கடையை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் மது சாப்பிட்டு சென்றவர் இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த மாணவனின் மோதியில் அந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தான். இதனால் ஆத்திரமிழந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட மதுக்கடையை கல்வீச்சு தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தப்பட்டு தொடர்ந்து மதுக்கடை உடனே மூடப்பட்டது. நேற்று மூடியப்பட்ட மதுக்கடை இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த மதுக்கடையில் தாக்கல் நடத்தியதாக ஒரு 35 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மதுக்கடை மாற்றம் குறித்து டாஸ்மாக் அதிகாரிடம் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாலும் இந்த மதுக்கடை மாற்ற வாய்ப்புகள் தற்போது இல்லை என்றும் அதிக வருமானம் அந்த மதுக்கடை கிடைத்து வருவது என்றும் எனவே மதுக்கடையை மூட முடியாது தெரிவித்தனர். தற்போது இன்று காலை 12 மணிக்கு இந்த மதுக்கடை திறக்கப்பட்டது. தற்போது விற்பனை படுஜோரா நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே பார்த்தா இந்த பகுதியில் காவல்துறையின் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜி.